கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சில சுழல் காற்றுகளை நாம் நஷ்டமடையத்தக்கதாக, மோசமடையத்தக்கதாக சில காரியங்களை அல்லது இழப்பின் வழியாக கடந்து போகும்படி சில காரியங்கள், நாம் எதிர்பாராத பயங்களை உண்டாக்குற சில காரியங்களின் வழியாய் ஏன் நடத்தி கொண்டு போகிறார் தெரியுமா? இன்றைக்கு அதைத்தான் தியானிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவஜனமே, இந்த சம்பவம் நாம் நன்றாக அறிந்ததுதான். நாம் அநேக நேரத்தில் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரும் சீஷர்களும் படவில் போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு சுழல் காற்று. வசனம் சொல்லுகிறது, மோசம் அடையத்தக்கதாக. அதுவும் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த படகு ஜலத்தினால் நிறைந்து போயிற்றான். நான் நினைக்கிறேன், காற்று பலமாய் அடித்ததினால் அவர்கள் பயப்படவில்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, படகு ஜலத்தினால் நிறைந்ததாம். அதாவது தண்ணீருக்கு மேலே போகக்கூடிய படகு இப்பொழுது தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. படகு ஜலத்தினால் நிறைந்தது என்று சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், நாம் ஒரு படகில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஓட்டை விழுந்தாலே நாம் பயந்து போய் விடுவோம். அப்படி என்றால் ஜலத்தினால் அந்த படகு நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சீஷர்கள் பயந்ததில் தவறில்லை. ஏனென்றால் நாம் அநேக நேரத்தில் சொல்லுகிறோம், ஆண்டவர் இருக்கிறார், ஏன் பயந்தார்கள், ஆற்றுதானே அடித்தது, ஏன் பயந்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். தேவஜனமே, நாம் அந்த நிலையில் இருந்திருந்தாலும் நிச்சயம் பயந்துதான் இருப்போம். ஏனென்றால் படகு முழுவதும் தண்ணீர் வந்து விட்டது. நீங்கள் யோனாவில் வாசிப்பீர்கள் என்றால், காற்று பலமாய் அடித்த போது அவர்கள் நாம் மூழ்கி விடுவோமோ என்று சொல்லி படகில் இருந்த பாரமான காரியங்கள், பாரமான பொருட்களை தூக்கி வெளியே எறிந்தார்கள் என்று. பாரமான பொருட்கள் இருக்கும் போதே அவர்களுக்கு அவ்வளவு பயம் வரும் என்றால், தண்ணீர் வரும்போது நிச்சயம் எவ்வளவு பயம் வரும். அப்படி பயப்படும்படியான சூழ்நிலைகளை ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தும் ஏன் அனுமதித்தார் தெரியுமா? நாம் 3 காரியங்கள். முதலாவது, நம் விசுவாசத்தை சோதித்து பார்க்க. ஏனென்றால் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று. அநேக நேரத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்க முதல் காரணம் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்கு. இரண்டாவது, அவர் யார் என்பதை காண்பிப்பதற்கு, அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்கு. ஏனென்றால் அன்றைக்கு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்களா, இவர் யார், இவர் காற்றும் கடலும் இவர் சொல்வதை கேட்கிறதே, இவ்வளவு வல்லமை உள்ளவரா, நாம் இவரோடு கூட தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இவ்வளவு வல்லமை உள்ளவரா என்று அவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் அவருடைய வல்லமை இருந்தது. மூன்றாவதாக, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்கு. ஏனென்றால் சீஷர் சொல்லுகிறார்கள், இவர் யார், காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே. தேவஜனமே, சற்று யோசித்து பாருங்கள், அவர் படைத்த படைப்புகள் கூட இவ்வளவு கீழ்ப்படுகிறது, ஆனால் நமக்குள் இந்த கீழ்ப்படிதல் இல்லையே என்று நிச்சயம் அவர்களுக்கு தோன்றியிருக்கும். தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட சுழல் காற்றின் வழியாக அல்லது மோசம் அடையத்தக்க சூழ்நிலையின் வழியாக அல்லது எல்லாம் எதிராக இருக்கிறதே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னை மூழ்கடிக்க செய்து கொண்டிருக்கிறதே என்ற பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் ஆண்டவர் உங்களை ஏன் நடத்துகிறார் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காகவும், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காகவும், கீழ்ப்படிதலை நீங்கள் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவும் தான். ஆகவே மறந்து போகாதிருங்கள், முடிவில் உங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க.